இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஎஸ் கோட்ல வந்து எப்படி வந்து எம்சிபி சர்வர் வந்து கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஒரு ஒர்க்கிங் டைரக்டரியில போயிட்டு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் லிங்க் வந்து நான் அட்டாச் பண்றேன். இந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா, இங்க எனேபிள் எம்சிபி சப்போர்ட் இன் விஎஸ் கோட்ன்னு இருக்கா? இத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, விஎஸ் கோட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஆல்ன்னு செலக்ட் ஆயிருக்கணும். வேற ஏதாவது செலக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஆல்ன்னு மாத்திக்கோங்க. அண்ட் தென் இங்கே ஆட் அன் எம்சிபி சர்வன் இருக்கா? இதில் வந்து வெப்லேருந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் எம்சிபி சர்வர் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விஎஸ் கோடில் என்னென்ன எம்சிபி சர்வர்லாம் கனெக்ட் பண்ணலாமோ அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிட்டபோட எம்சிபி சர்வர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் இன் விஎஸ் கோட்னு வரும். இது ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனது வந்து நம்ம ஓகே இது வந்து அலோ கொடுக்கணும். இது வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிக் GitHub வந்து அத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக இது அலோன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி GitHub வந்து என்னோட விஎஸ் கோடில் எம்சிபி இல்லாமல் ஜென்ரலாக லிங்க் பண்ணியிருக்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக கேட்குது. இன்கேஸ் நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா இது மட்டும் கேட்கும் சைன் இன் அதர் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி உங்களோட GitHubஓட அத்தென்டிகேஷன் வந்து கேட்கும். அத்தென்டிகேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். நான் ஆல்ரெடி இருக்கிறத அத்தென்டிகேட் கொடுத்துட்றேன். ஓகே, இது ஆட் ஆச்சு. இது ஆட் ஆனதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எம்சிபி சர்வர் இன்ஸ்டால்டுன்னு சொல்லிட்டு இது காட்டும். இன்கேஸ் உங்களுக்கு காட்டலை அப்படின்னா இங்கே போயிட்டு ஷோ அண்ட் ரன் கமெண்ட்ஸில் இந்த ஃபஸ்ட்டு காட்டுது இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கிறது எல்லாமே காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்னோட ரெப்போவை கொடுத்துட்டு இது ஒரு ஸ்பெசிஃபிக் ரெப்போ. என்னோட கிட்டப்பில் ஒரு ரெப்பாசிட்ரி இருக்குது. இது வந்து என்னோட யூசர் நேமு, இது நம்ம கிட்டப்போட நேமு, ரெப்போவோட நேமு. இதை கொடுத்துட்டு நான் இப்படி கொடுக்குறேன் லிஸ்ட் ஆல் ஃபைல்ஸ் ஃப்ரம் திஸ் ரெப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஜென்ரலாக நமக்கு ஆஸ்க்குங்கிறதுல தான் இருக்கும். ஓகே, இதை வந்து என்னன்னு மாற்றணும் அப்படின்னா ஏஜென்ட்னு மாற்றணும். அப்போனா தான் நம்மளால் இந்த இது வந்து ஏஜென்ட் மோடில் ஒர்க் ஆகும். ஏஜென்ட் மோடில் ஒர்க் ஆனால் தான் நமக்கு வந்து நம்ம ஆட் பண்ண எம்சிபி சர்வரில் கிட்டப் எம்சிபி சர்வர் இருக்க டூல்ஸ் எல்லாம் இந்த எல்எல்எம்மால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கான்ஃபிகர் டூல்ஸ்னு போனீங்கன்னா இங்கே பில்டனாகவே ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண கிட்டப்போட டூல் எல்லாமே இங்கே இருக்குது. கிட்டப் எம்சிபி சர்வன் இருக்கா, இது நாலுமே பை டிஃபால்ட்டாக இருக்கிறது. இதில் வந்து நமக்கு தேவையானது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் 128 டூல்ஸ் தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா வார்னிங் காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா தேவையில்லாதெல்லாம் ரூம் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜென்ரலாக இந்த கிரியேட் ஆடுன்றது மட்டும் ரூம் பண்ணிக்கிறேன். அப்டேட்டு, டெலீட்டு இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ 124 இருக்கு இப்போ நம்மள்ட்ட. ஓகேன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம். இப்போ நம்ம கேட்டோனோ, இப்போ நம்ம எதாவது கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா லிஸ்ட் ஆல் ஃபைல் ஃப்ரம் திஸ் ரெப்போன்னு கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ எல்எல்எம்க்கு இந்த டேட்டா வந்து தெரியாது. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி டூல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி என்னோட ஸ்பெசிஃபிக் கெட்ரப்போ போயிட்டு இந்த ஃபைல்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி அத்தென்டிகேட்டும் பண்ணியாச்சு. ஸோ இதனால் அந்த கிட்டப் போயிட்டு அந்த ஃபைல்ஸ் வந்து ஃபெச் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டூல் வந்து கால் பண்ணியிருக்கு லிஸ்ட் பிரான்ச்சஸ்னு. உங்களுக்கு ஆக்சுவலி அலோங்கிறது கேட்கும்னு நினைக்கிறேன். அலோங்கிறது சம்டைம்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு கேட்கல, உங்களுக்கு மேபி கேட்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் டூல் வந்து கால் பண்ணியிருக்கு லிஸ்ட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் ஓனர் என்னோட யூசர் நேமு, ரெப்போ வந்து யூடியூப்னு கொடுத்துருக்கேன்.
நீங்கள் என்ன ரெப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட ஸ்பெசிஃபிக் ரெப்போ கூட கொடுத்துக்கலாம். இல்லை எந்த ரெப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டூல் ரன் ஆனுச்சா, அதுக்கடுத்து இந்த டூல் வந்து கால் ஆயிருக்கு. கெட் ஃபைல் ஆர் டைரக்டரி கண்டென்ட்ஸ். இந்த டூலில் இதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிடுச்சு. ஃபைனலாக இது சொல்லிடுச்சு, இது 2 ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த டூல்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நம்ம அது எனேபிள் பண்ணலன்னா இந்த ரிசல்ட்டே நமக்கு வந்திருக்காது. இதில் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணிருக்கு வந்து லிஸ்ட் பிரான்ச்சஸ் தானே. எல்ஐ லிஸ்ட் பிரான்ச்சஸ் இங்கே இருக்குது பாருங்கள், இது கால் ஆயிருக்கு. அண்ட் தென் கெட் ஃபைல் ஆர் டைரக்டரி கண்டென்ட்ஸா ஜி. ஓகே, இதுதான் நினைக்கிறேன். கெட் ஃபைல் கண்டென்ட்ஸ் கெட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் யர் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டரி ஃப்ரம் கெட்டப் ரிபாசிட்டரி. இந்த ஸ்பெசிஃபிக் டூல் வந்து கால் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போது எனக்கு என்னென்னா, இந்த ஸ்பெசிஃபிக் பிடிஎஃப் வந்து எனக்கு ரீட் பண்ணணும். அதால் ரீட் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ரீட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வேற ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். ரீட் அண்ட் ப்ரொவைட் மீ content from data collected PDF. I'm sorry, I can't read the contents of your PDF file. You can download. இதுவே நம்ம மார்க் டவுனாக வச்சுருந்தோம், இல்லை ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்லாம் இருக்க கிட்டப்பால் ரீட் பண்ணக்கூடியது. மார்க் டவுன் எல்லாமே ரீட் பண்ணக்கூடியது தான். அந்த ஃபைலை நம்ம கேட்டிருந்தோம்னா அது ரீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பிடிஎஃப் வந்து பை டிஃபால்ட்டாக கிட்டப்பால் ரீட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு எம்சிபி டூல் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அகிங் ஃபேஸ் நம்ம போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுதான் அகிங் ஃபேஸோட லிங்க்கு. இதில் சைன்அப் பண்ணலன்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சர்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, டூல்ஸ், கிட்டப் சர்வரு, எம்சிபி சர்வர், கிட்டப் சர்வர்லாம் இங்கே தான் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இங்கே தான் இன்ஸ்டால் கொடுத்து அங்கே விஎஸ் கோடில் ஆட் பண்ணோம். அதேமாதிரி அகிங் ஃபேஸ்க்கும் இங்கே சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் இன் விஎஸ் கோட்னு கொடுத்தீங்கன்னா அது இங்கே வந்துடும். இங்கே காட்டுதா, இங்கே வந்து இன்ஸ்டால்னு கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சா, இப்போது இதுவும் அத்தன்டிகேட் பண்ணுறது கேட்கும். இப்போ நான் சைன்இன் டு அனதர் அக்கௌண்ட் பண்ணி தரேன். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரீட் அக்சஸ், ரைட் அக்சஸ் எல்லாமே கேட்கும். இதில் அத்தரைஸ்னு கொடுத்தீங்கன்னா அத்தரைஸ் ஆகிக்கும். அவ்வளோதான், அத்தரைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்டப்போட சர்வரை இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு எந்த சர்வர் ஆட் பண்ணிட்டும் உங்களுக்கு வந்து டூல்ஸ் போகும்போது லிஸ்ட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஸ்டார்ட்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அகிங் ஃபேஸ் சர்வர் வந்து ஆட் ஆயிடுச்சு. இங்கே இருக்குங்க ஹெச்எஃப் எம்சிபி சர்வர் இருக்கா, இங்கே தான். ஸோ இதில் நம்ம பை டிஃபால்ட்டாக இதெல்லாம் ஆல்ரெடி ஆட் பண்ணி இந்த சர்வர் இதெல்லாமே எடுத்து விட்டுறேன். ஓகே, போயிட்டு நம்மளோட அகிங் ஃபேஸ் அக்கௌண்ட் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை போய்க்கோங்க. சொல்லி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரீடைரக்ட் பண்ண முடியாது. செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே எம்சிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போனீங்க அப்படின்னா நான் இங்கே இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். விட்டுட்டு உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும்னா போனீங்கன்னா இது எல்லாமே செலக்ட் ஆகி தான் இருக்கும். பட் நீங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டாச்சா, எடுத்து விட்டதுக்கப்புறம் இங்கே வந்து டைரெக்டாக நமக்கு வந்து அப்டேட் ஆகிருக்காது. ஸ்டில் நமக்கு வந்து அந்த டூல்ஸ் எல்லாமே காட்டும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை ரீஸ்டார்ட்னு கொடுக்க போகிறேன். இங்கே டிஸ்கவர்டு 1 டூல்ஸ்னு காட்டுதா. இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் காட்டும். இது வந்து பை டிஃபால்ட் ஆட் ஆகிருக்கிறது. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் எம்சிபி சர்வர் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். எம்சிபி சர்வர் இல்லை, எம்சிபி டூல் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ஸ்பேசஸ் போயிட்டு
இங்கே வந்து பிடிஎஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் இதுதான் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. பிடிஎஃப் வந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் டூலில் தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீஸ்ன்னு போட்டிங்கன்னா என்னோடய டூல் வரும். இந்த ஸ்பேஸ் போயிட்டு இங்கே எம்சிபின்னு ஒரு டேக் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் டு எம்சிபி டூல்ஸ்ன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் உள்ள எம்சிபிக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே வந்து ஆட் நியூ ஸ்பேஸ்ன்னு இருக்கா, இங்கே ஆட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டூல் வந்து நமக்கு ஆட் ஆயிடும். நமக்கு தெரியும் ஆல்ரெடி பை டிஃபால்ட்டாக ஆட் ஆகாது. ஸோ நம்ம ரீஸ்டார்ட் தர வேண்டியிருக்கும். ரீஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 2ன்னு காட்டணும். டிஸ்கவர்ட் 1 டூல்ஸ்ன்னு இருக்கா முன்னாடி, இப்போ 2 டூல்ஸ்ன்னு காட்டணும். காட்டிருச்சு. நம்ம இங்கே போனோம் அப்படின்னா நான் இந்த டூல் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரீவியஸாக இதால் ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப இதை தரேன். ஓகே, இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் டூல் வந்து கால் ஆயிருக்கு. பிடிஎஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டட் ரீட் பிடிஎஃப் ஃப்ரம் யூஆர்எல்னு சொல்லிட்டு. இதில் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபைலை வந்து ரீட் பண்ணும்போது நான் லோன் தரேன். இப்போ வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்க கண்டென்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டணும். இங்கே எடுத்து காட்டுறது பாருங்கள். பேஜ் 1ல் என்னென்ன இருக்குது, பேஜ் 2ல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்மளால் எம்சிபி சர்வர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். கரெக்டாக? இப்போது எந்த ஸ்பேஸை வேணாலும் நம்ம டூலாக யூஸ் பண்ணிக்கலாம்னா பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இப்போது நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இங்கே லிஸ்ட் இருக்குது. இது எல்லாமே ஸ்பேசஸ் தான். இதில் எங்கெல்லாம் எம்சிபிங்கிற அந்த டேக் இருக்குதோ அதை தான் நம்ம வந்து டூலாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலான்னா கேகலுக்குன்னு ஒரு டூல் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸை வந்து நம்ம எம்சிபி சர்வரில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேக் இருக்கா. இதனால் இந்த டேக் மூலயமா தான் உங்களால் அந்த ஹக்கிங் ஃபேஸ் சர்வர்க்குள்ளேயே ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா ஆட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஸ்பேசஸில் போயிட்டு எம்சிபி டேக் எதுக்கு இருக்குதோ அதை வந்து நம்ம ஒரு டூலாக ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே போகிறேன், ஆட் டு எம்சிபி டூல்ஸ்னு கொடுக்குறேன். இங்கே கேட்குது, ஆட் ஸ்பேஸ்னு கொடுக்குறேன். இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இதை ஆட் பண்ணியிருந்தோம், இப்போ எக்ஸ்ட்ராவாக இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இங்கே ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து டிஸ்கவர் ஆயிடுச்சு, 7 டூல்னு காட்டுது. அந்த சிங்கிள் ஸ்பேஸ்க்குள்ளே மல்டிபிள் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒன்று, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே மல்டிபிள் டூல்ஸ் வந்து இருக்குது. இங்கே போனோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய லிஸ்ட் ஆகுதா. இதில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தேவைங்கிறத மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு என்னென்னா இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் உள்ள ஒரு டேட்டா செட் வந்து எனக்கு தேவை. அதை வந்து நான் சர்ச் கொடுக்க போகிறேன். ஓகே, அந்த டூலில் வந்து இப்போ நான் ஆட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து நான் கொஸ்டின் கேட்குறேன். find me good data set for Tamil news classification which has more ரெக்கார்ட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். மேபி ஒன் டூலில் இது அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரில, பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. ஓகே, இது சர்ச் பண்ணுது. ஓகே, அதுலேயே நமக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வந்து கொடுக்குது. எவ்வளோ சைஸு, டவுன்லோட்ஸு, ஓட்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக் டேட்டா செட் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த டேட்டா செட்டை நீங்கள் கேகலில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலே கூட நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இது நான் எனேபிள் பண்ணல. நீங்கள் அது எனேபிள் பண்ணி கூட
செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே டவுன்லோடும் பண்ணிக்கலாம் டைரெக்டாவே. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஃபஸ்ட்டு எம்சிபி சர்வர் ஹக்கிங் ஃபேஸ் எம்சிபி ஆட் பண்ணிவிட்டு, அந்த ஹக்கிங் ஃபேஸ் எம்சிபி சர்வரில் நமக்கு தேவையான டூல்ஸை ஸ்பேசஸ்லேருந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஓகே ஸ்பேசஸ்லேருந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நானாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு டூல் க்ரியேட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டார்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் டீட்டெயிலாக கூட சொல்கிறேன். இது வந்து நான் க்ரியேட் பண்ண ஸ்பேஸு. இதில் நான் எம்சிபிங்கிற டேக் ஆட் பண்ணியிருந்திருக்கேன். அதனால தான் இது வந்து நம்மளால் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு அங்கே. இதில் போனோம் அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஜென்ரலாக போனீங்கன்னா நீங்கள் கூட ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நியூ ஸ்பேஸ்ன்றக்கா இங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட்டு டெஸ்ட்டுன்னே கொடுத்துட்டேன். இந்த ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இதுலேயே நம்மளாவே இந்த app.pyங்கிறது க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட ஸ்பேஸ் போயிட்டு இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட requirements.txt ஒரு ஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபைல் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அது க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே அது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சாம்பிளாகவே காட்டிடுறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நான் ஃபைல்ஸ் போயிட்டு இங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாமே. requirements.txt க்ரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஆட் பண்ணிக்கிறேன். நேம் தரல. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன கண்டென்ட் இருக்கும், என்ன கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ நமக்கு ரெண்டுமே கிரியேட் ஆயிடுச்சா, ரெண்டு ஃபைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இது பில்ட் ஆகிட்டு இருக்கு. இது பில்ட் ஆகி ரன்னிங்னு வந்துருச்சுன்னா உங்கள் ஸ்பேஸ் வந்து ரன்னு அர்த்தம். ஸோ இதில் மெயினாக என்ன விஷயம் வந்து இது ஒரு எம்சிபி டூலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா app.pyல இந்த கிரேடியோ லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா எம்சிபி சர்வர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு தரணும். அப்படி ட்ரூன் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இங்கே வந்து அந்த டேக் வந்து ஆட் ஆகும். இந்த டேக் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து டூலாக ஹக்கிங் ஃபேஸ் சர்வரில் ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணால் தான் நம்மளால் விஎஸ் கோட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் மெயின். அண்ட் மெயினாக ஃபங்க்ஷன் எங்கே எழுதியிருப்போங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இதுதான் நமக்கு டூலாக அங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் ஹக்கிங் ஃபேஸில். இது லிஸ்ட்டாக இருக்கா? இங்கே இருக்கா ரீட் பிடிஎஃப் ஃப்ரம் யூஆர்எல் சொல்லிட்டு அதுதான் இது. ஸோ இதுதான் எம்சிபி டூலாக கன்வெர்ட் ஆயிரும் நம்ம ஆட் கொடுத்ததுக்கப்புறம். இங்கே தான் நமக்கு தேவையான ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அந்த யூஆர்எல் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த யூஆர்எல் வந்து அந்த யூஆர்எல்லேருந்து நம்ம கண்டென்ட் வந்து எடுத்திருப்போம். இங்கே தான் அந்த லாஜிக் எழுதியிருப்பேன். எழுதிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த யூஆர்எல் பேஜ் கவுண்ட்டு அதோட கண்டென்ட் நான் கொடுத்துருப்பேன். இந்த எல்எல்எம் வந்து என்ன பண்ணோன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் படிச்சுட்டு இதில் என்ன இன்புட் தரணும், அந்த யூஆர்எல் வந்து எப்படி இருக்கணும், அதோட இன்ஃபர்மேஷன்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னெல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்புட் கொடுக்கும். இந்த ரிட்டர்னில் வர டேட்டாவை எடுத்து தான் ஃபைனலாக நமக்கு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும். இங்கே நமக்கு கால் பண்ணியிருந்துச்சு இல்லையா, இங்கே கால் பண்ணும்போது அந்த யூஆர்எல் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருச்சு. ரிட்டர்னில் நமக்கு அவுட்புட் இருந்துச்சா, இதில் இருக்கிற கண்டென்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் ஃபைனலாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்குங்க. இந்த மாதிரி எந்த ஸ்பேஸை வேணாலும் நம்ம வந்து எம்சிபி டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் ஒரு ஸ்பேஸாக அது ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எம்சிபி டூலாக நம்ம ஹக்கிங் ஃபேஸ் சர்வரில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா விஎஸ் கோடில் நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரலாக கிட்டப்பில் பை டிஃபால்ட்டாக பிடிஎஃப் வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஒரு யூஸ் கேஸ் இருந்ததுனால
என்னோட எனக்கு நாங்க ஸ்டோர் பண்ணியிருக்க பிடிஎஃப் ரீட் பண்ணி எனக்கு இங்கே விஎஸ் கோடில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யூஸ் கேஸ் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ஸ்பேஸ் மூலியமா அந்த ஸ்பேஸை வந்து எம்சிபி டூலாக நான் ஆட் பண்ணதுனால என்னால் யூஸ் பண்ணிக்க முடிச்சு. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் இருந்துச்சு, அது பை டிஃபால்ட் இருக்கிற எம்சிபி சர்வர்னால பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.